மலேசியா ஆட்டோ ஷோ 2025 நாட்டின் மோட்டார் வாகன வரலாற்றில் ஒரு புதிய சாதனையை பதிவு செய்துள்ளது. மே 9 முதல் 15 வரை செர்டான் மேப்ஸ் வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் 2,94,062 பேர் கலந்து கொண்டனர். இது கடந்த ஆண்டை விட 31% அதிகம். இந்த ஆட்டோ ஷோவில் மட்டும் RM1.72 பில்லியன் மதிப்பிலான வாகனங்களுக்கான முன்பதிவுகள், 3,194 புதிய வாகன புக்கிங்குகள், 1,512 டிரேடின் வாய்ப்புகள், 18,824 விற்பனை தொடர்பான சந்தாதாரர்கள் என பல்வேறு வர்த்தக சாதனைகள் நிகழ்ந்தன. 200க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள், 500க்கும் அதிகமான வாகனங்கள், 50,000 சதுர மீட்டர் பரப்பளவில் வியாபகமான கண்காட்சி இது தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய ஆட்டோ ஷோவாக அமைய காரணமானது. இந்த ஆண்டின் ஜிட்டிங் தி ஃபியூச்சர் என்ற கருப்பொருளில் எதிர்கால மொபிலிட்டி மற்றும் பசுமை தொழில்நுட்பங்களை முன்னிலைப்படுத்தும் வகையில் 51% வாகனங்கள் முழுமையாக மின்சாரத்தில் இயங்கும் EV வகைகளாக இருந்தன. மொத்தம் 48 புதிய வாகனங்கள் அறிமுகம் செய்யப்பட்டன. 10,916 பேருக்கு டெஸ்ட் டிரைவ் அனுபவம் வழங்கப்பட்டது. இந்த ஆட்டோ ஷோவில் ASEAN யூனிட்டி டிரைவ் 2025 என்ற பெயரில் 10,432 கிலோமீட்டர் தூரம் கொண்ட மின்சார வாகன பேரணியும் நடைபெற்றது. இந்த பேரணியில் புரோட்டோன் EMS7 மற்றும் X சீரிஸ் மாடல்கள் 9 நாடுகளாகச் சுற்றி தென்கிழக்கு ஆசியாவில் மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் வசதிகள் மற்றும் ஒற்றுமை நிலையை உலகிற்கு காட்டின. இது ASEAN அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டது. மின்சார வாகனங்கள் மட்டுமல்லாமல் நகர மொபிலிட்டி, eVTOL, எலக்ட்ரிக் வெர்டிகல் டேகோ பாயிண்ட் லேண்டிங், விமானங்கள், அடிப்பிவினும் ரியல் டைம் பிரெடிக்டிவ் இன்டெலிஜென்ஸ் பிளாட்பார்ம் போன்ற புதிய தொழில்நுட்பங்களும் வாடிக்கையாளர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டன. கல்வி நாள், பெண்கள் நாள், பசுமை நாள் போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகள் குடும்பங்கள், மாணவர்கள், தொழில்துறை நிபுணர்கள் என அனைவருக்கும் எதிர்கால வாகன தொழில்நுட்பங்களை அனுபவிக்க வாய்ப்பு அளித்தன. இந்த நிகழ்வை முடிவில் எமேரி தலைவர் டாக்டர் அமினார் ரஷித் மற்றும் CEO அசில் ரேசா அசிஸ் ஆகியோர் பெரோடுவா, புரோட்டோன், ஹோண்டா, செரி, மோடனாஸ் உள்ளிட்ட முக்கிய பங்குதாரர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். இந்த ஆட்டோ ஷோவின் வெற்றியால் மலேசியா தென்கிழக்கு ஆசியாவின் பசுமை மற்றும் அடுத்த தலைமுறை வாகன தொழில்நுட்பத்தில் முன்னணி நாடாக திகழும் என்பதில் உறுதி ஏற்பட்டுள்ளது. மலேசியா ஆட்டோ ஷோ 2025 வெற்றிகரமாக முடிவடைந்த நிலையில் அடுத்த ஆட்டோ ஷோ 2027 இன்னும் பெரிய அளவில் புதிய இடத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வுகள் நாட்டின் வாகனத் துறையில் புதிய முதலீடுகள், தொழில்நுட்ப மாற்றங்கள் மற்றும் பசுமை வளர்ச்சிக்கு வித்திட்டுள்ளன.